புதிய அரசு பொறுப்பேற்று சில நல்ல நகர்வுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதோட இந்த டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள் மூடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 2 வார காலம் அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நேற்று தமிழக அரசோட முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் போய் தமிழக முதல்வர் சந்திச்சது எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். அதுக்கு உண்டான பின்னணி அப்படிங்கிறதையும் நம்ம பேச போறோம். அதே மாதிரி என்னோட யூகம் அப்படிங்கிறது சரியா இருந்துச்சுன்னா இந்த வாரத்துக்குள்ள இன்னைக்கா இருக்கலாம் நாளைக்கா இருக்கலாம் விஜய் அவர்கள் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா இவர்களோட நினைவிடத்திற்கு போறதற்கான சாத்தியம் கூட இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாள். அவரோட பிறந்த நாள்ல அவரை திட்ட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பட் வேற வழி இல்லை. தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அயற்சி அப்படிங்கிறத அதிமுக கொடுக்குது. இவனுங்களை பார்த்தாலே கடுப்பாகுதுரா அப்படிங்கிற அளவுக்கு அதிமுகவினர் மேல மக்களுக்கு ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்படுது. அவ்வளவு மோசமான ஒரு நிலை அப்படிங்கிறது. அதாவது கரெக்டா 2016 அம்மையார் அவர்கள் மறையும் போது அதிமுகங்கிறது இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி. கரெக்டா 10 வருஷம் தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சி, இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியா இருந்ததை தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியா மாத்திய ஆகச்சிறந்த அரசியல் அசகாய சூரர்கள் எல்லாரும் அதிமுகவிலேயே தான் இருக்காங்க. கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. கண்ணு கெட்டின தூரம் நீங்க நேராவே பார்த்துட்டு இருந்தீங்கம்மா, எதிரிகள் துரோகிகள் பூரா உங்க முதுகுக்கு பின்னாடி உங்க கட்சிக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்காமலே போய் சேர்ந்துட்டீங்க. பாவம் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கும் கூட கதறி துடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னடா இந்த அநியாயம் பண்றானுங்க அவனுங்க. ஆளுங்கட்சி அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, எதிர்கட்சி முதல் நாள்ல இருந்து அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். நீங்க எதிர்கட்சி கூட இல்லடா, இருந்தாலும் கட்சி வேலையாவது பாருங்களா, எடுக்க அப்படின்னா உங்க உள்ளே அடிச்சுக்கிட்டு சாவுறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எல்லாமே குமுற ஆரம்பிச்சிருக்காங்க. பலர் வேற கட்சிக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நிர்வாகிகளே போறான், ஒன்னும் இல்லாத தொண்டை அப்புறம் என்ன பண்ணுவான். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளவுகள் வரும்போது பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள், பொறுப்புக்கு ஆசைப்பட்டவர்கள், இல்ல ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், ஜாதி ஆதரவாளர்கள், சசிகலாவுக்கு சாதி ரீதியா ஆதரவு கொடுக்கறவங்க இப்படியேதான் பிரிஞ்சு போயிட்டு இருந்தாங்க. இப்ப எதுவுமே இல்லாத தொண்டனும் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சுட்டான். ஆமாண்டா 3 வருஷத்துக்கு ஒருக்க நீங்க இழவு கொட்டுவீங்க, உங்களுக்கு நாங்க என்னதான்டா பண்ண முடியும் அப்படிங்கிற கோபம் அவனுக்கு வந்துருச்சு. அம்மா இறந்து போயிட்டாங்க, அதன் பிறகு சசிகலா, பன்னீர்செல்வம் பஞ்சாயத்து வந்துச்சு, அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தரை தலைவராக்கி இவர் தான் எங்க தலைவர், இவர் தான் எங்க பிராண்டுன்னு உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு தோல்வி அப்படின்னது அவரையும் தூக்கி போட்டுட்டு நான் வேற தலைவன், நான் வேலுமணி பின்னாடி போவேன் அப்படின்னா அந்த பழைய காமெடியில சொல்ற மாதிரிதான். ஏண்டா நாங்க மோண்டு பேண்டு ஆய் கழுவி நல்லா வளர்த்து வச்சிருப்போம், நீங்க 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சட்டையை வாங்கிட்டு வந்து பொண்ணை தூட்டி போடுவீங்களா அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த கட்சி தொண்டை, இவர் தான் தலைவர், இவர் தான் பிராண்டு, இவர் தான் நல்ல மனிதர் அப்படின்னு உருவாக்கி காட்டும் போது ஒரு தேர்தல் தோல்வி அப்படிங்கிறதால இன்னொரு தலைவனை கொண்டாடினா அப்ப அடுத்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டா அப்ப இன்னொரு தலைவனை கொண்டாடுவீங்களா, எங்களுக்கு வேற வேலை மயிரே இல்லையாடா அப்படிங்கிற அளவுக்கு கோபத்துக்கு போயிட்டாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல தப்பு இருக்கானா இருக்கு. ஆனா ஒரு தோல்வி அப்படிங்கிறதால நான் இன்னொரு தலைவனை மாத்துறேன் அப்படின்னா இது எப்படி தெரியுமா, அப்பன் சொத்து சேர்த்து வைக்காம செத்து போயிட்டாங்கிறதுக்காக ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்க பக்கத்து வீட்டுக்காரன் நான் போய் அப்பனை கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு. எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயும் பெரிய தப்பு என்னன்னா, ஒரு 5 ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவருங்கிற இடத்துல உட்காந்துட்டு கடைசி 6 மாசத்தை தவிர பெருசா எதுவும் செயல்படல, சரியான எதிர்கட்சியா செயல்படல. ஓரளவுக்கு எதிர்கட்சியா செயல்பட்டுக்கிட்டு இருந்த அண்ணாமலை கூடயும் முட்டல் மோதல், அவரையும் கார்னர் பண்ணி வச்சுட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டாந்து வச்சு அதை பிஜேபி காரர்களும் ரசிக்காம பிஜேபி ஓட்டுகளும் அதிமுகவுக்கு போகாம இப்படி கொங்கு மண்டலத்திலேயே படுதோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அப்படின்னு கனவுல கூட அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். இது எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறு. அது மாதிரி கட்சியை விட்டு பிரிஞ்சு போறாலும் போனா போங்க போனா போங்க போனா போங்கன்னு எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு நான் மட்டுமே இருக்கேன் அப்படின்னு நினைச்சது ஒரு ஆகச்சிறந்த அரசியல் தற்கொலை அப்படிங்கிறது இப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கும். பட் இப்ப இந்த சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவர்கள் தலைமையில அதிகபட்ச எம்எல்ஏக்கள் ஆதரவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க சொன்ன பழி அப்படிங்கிறது திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க பார்த்தாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு சொல்றேன், அது எல்லாமே ரூமர் தான். இவங்க வெளியில வர்றதுக்கு ஒரு காரணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள்ட்ட 8 மந்திரிகள் வரை பேசப்பட்டு விஜய் அவர்கள் தரப்புல 3 மந்திரிகள் கொடுக்கப்படுறதா
தகவலும் பேசப்பட்டிருக்கு. 8க்கும் 3க்கும் நடுவுல 4 கூட இருக்கலாம், 5 கூட இருக்கலாம். இவர்களுக்கு ஒரு 5 அமைச்சர்கள் கொடுக்கப்படுவதற்கான சாத்தியம் கூடுதலா இருக்கு. அதனாலதான் மந்திரி சபை அப்படிங்கிறது இன்னும் விரிவாக்கம் அப்படிங்கிறது செய்யாம வச்சிருக்காங்க. அப்ப ஏதோ பண்ணிட்டு போங்க, இவனும் என்னடா இப்படி அடிச்சுக்கிறீங்க, இவன் திருந்தவே இல்லை பரமா அப்படின்னு மக்களுக்கு சலிப்பு தானே உண்டாகும். ஏன்னா நீங்க பதவி வாங்கணுங்கிறத நீங்க ஆதரவு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு 108 தொகுதியை கொடுத்திருக்காங்க. ஒரு நிரந்தர அரசு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுக்கலாம். அமைச்சரவையில இடம் பெறக்கூடாது, வெளியில இருந்து ஆதரவு அப்படிங்கிறதோட முடிச்சுக்கணும். இப்ப நீங்க ஆதரவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த தேர்தலில் எந்த அடிப்படையில எதிர்கொள்வீங்க? நீங்க ஆதரவு கொடுத்துட்டு நீங்களும் அமைச்சர் அப்படின்னா இந்த அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் அடுத்த தேர்தலில் இந்த அரசை எதிர்த்து உங்களால பேச முடியாது. திமுக காரனை எதிர்த்தும் பேச முடியாது. ஏன்னா திமுக காரன் இப்ப ஆட்சி அதிகாரத்திலே இருக்க மாட்டான். அடுத்த 5 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய எலெக்ஷன்ல உங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாம சும்மாதான் இருக்கணும். அந்த வகையில கட்சியோட கதை முடிய போகுதுன்னா தொண்டர்கள் கடந்து அடிச்சுக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. போகட்டும், போ பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப திமுகவோட தோல்வியில அதிமுகவும், அதிமுகவோட தோல்வியில திமுகவும் வந்துகிட்டு இருந்தது. இப்ப இன்னொருத்தர் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த 2ல 1 காலியாயே தான் தீரும். ஆனா இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தா கன்ஃபார்மா காலியாகிறது அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை போயிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட ஒரு விதமான சலிப்பை ஏற்கனவே சந்திச்சிருந்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல கூவத்தூர்ல தொடங்கி இப்ப மறுபடியும் இந்த தொழிலையும் நீங்க பாடம் பிடிக்கலையாடா படுபாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள்ட்டையும் அந்த சலிப்பை சம்பாதிச்சுட்டாங்கிறதால மீண்டு வர்றது கஷ்டம்தான். சரி போங்க, அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. நிறைய பேர் நானே அதிமுக ஆதரவாளர்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. பட் இந்த மாதிரியான கேவலங்களுக்கு எல்லாம் முட்டு கொடுக்க வேண்டிய தேவையும் எனக்கு கிடையாது. அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்னன்னா 717 டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கு உத்தரவு. வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். கோயில் வாசல்ல, பள்ளிக்கூட வாசல்ல இங்கெல்லாம் நிறைய இருந்திருக்கு. அங்கங்க மூடுறேன்னு சொன்னாங்க, ஆனா பெருசா மூடப்படலை. இப்ப நீங்க பெரும்பாலும் பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மேலதான் டாஸ்மாக் திறக்கிறாங்க. சாயங்காலம் மாணவர்கள் ஒரு 5 மணிக்கு கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. பெரிய கிரௌடு ஆனா இருக்காது. ஆனா இந்த மதிய வேலையில பள்ளிக்கூடத்துக்கு வராங்க பாத்தீங்களா, சில பேர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவாங்க. இல்ல சில பரீட்சை நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் காலையில பரீட்சை இருக்கும், 12 மணிக்கு 1 மணிக்கு கிளம்பிடுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு 1 மணிக்கு தான் பரீட்சை இருக்கும். இந்த மதிய நேரத்துல டாஸ்மாக் கடை திறக்கிற நேரத்துல பள்ளிக்கூடம் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க அந்த வழியா வர முடியாது, போக முடியாது. அவன் அவுத்து போட்டு புல் போதையில அங்கங்கேயே கிடப்பான். அவனை உள்ளே அடிச்சுக்குவானுங்க, முழு போதையில ரோட்ல கிடப்பானுங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டு வருவானுங்க. இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அப்படிப்பட்ட கடைகளை மூடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். அதே மாதிரி நேற்று முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் போய் சந்திச்சிருக்கார். கொளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலினையும் கூட போய் சந்திச்சார். கிட்டத்தட்ட தீய சக்தி தூய சக்திகள் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு சரி போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்திருக்காங்க. இது ஒரு பெருந்தன்மை அப்படின்னு ஒரு தரப்பு பேசலாம், இல்ல இது ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இன்னொரு தரப்பு பேசலாம். ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா ஜேசிடி பிரபாகர் அவர்களை சபாநாயகரா தேர்ந்தெடுக்கணும்னா பெரும்பான்மை ஆதரவு அப்படிங்கிறது வேணும். அப்ப திமுக கூட்டணி கட்சிகள் தான் இங்க பெரும்பான்மையை கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவர்களோட ஆதரவும் இருந்தாதான் டிவிகே சார்பா ஒரு சபாநாயகரை நியமனம் செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்கான ஆதரவு கேட்டுதான் இந்த சந்திப்பு. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவா பார்த்தேன். வைகோ அவர்களோட வீட்டுக்கு போனாரு. வைகோ வீட்டுல வேலை செய்யற பெண்மணிகள் எல்லாம் வந்த உடனே அந்த அம்மா ஒரு அம்மா அங்கேருந்து ஓடி வந்து இப்படி முறிச்சுது. வைகோ நினைச்சிருப்பாரு, அடியே ஆண்டாளு, உனக்கு சம்பளம் கொடுத்து நான் சோறு போட்டு வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நீ கொடுக்குற சேட்டையெல்லாம் பார்த்தா நீயே விசிலுக்கு தான் ஓட்டு போட்டுருவ போல இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தொடர்ந்து அன்புமணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் சந்திச்சாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கல, திருமாவளவன் அவர்களை சந்திக்கல. நேற்று திருமாவளவன் ஊர்ல இல்ல, சென்னையிலங்கிறதால சந்திப்பு நடக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏன் சந்திக்கல அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவருக்கே எடப்பாடியை சந்திக்கலாமா வேலுமணியை சந்திக்கலாமாங்கிற குழப்பம் உண்டாயிடுச்சு போல இருக்கு. அப்புறம் இப்படி அடிச்சுட்டு கிடந்தா அப்படிதானே நினைக்க தோணும். ஒருவேளை இன்னைக்கு சந்திப்பு நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஏன்னா எடப்பாடி தொகுதியில் டிவிகே வேட்பாளர் தூக்கப்பட்டதை விஜய் ரசிக்கவில்லை. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஒரு விதமான ஒரு சலிப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. நேற்று கூட வணக்கம் வைக்கலன்னு நான் பேசியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு வந்து முரட்டு முட்டெல்லாம் கொடுத்தீங்க. அவர் வந்து அம்மா போட்டாவை பார்த்து வணக்கம் வச்சாரு, அவர் வணக்கமே வைக்கல, இல்ல திரும்ப விஜய் வச்சாரு, இல்ல அவர் வணக்கம் வைக்கல பேப்பரை கீழே போட்டாரு, இப்படி எல்லாம் வளைச்சு முட்டு கொடுத்தீங்க. அந்த முட்டுக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது. இப்பவும் சொல்றேன், நேற்று விஜய் பதில் வணக்கம் செய்யவில்லை. அதோட நாம விசாரிக்கும் போதுதான் இந்த எடப்பாடி தொகுதி வேட்பாளரை தூக்கின பிரச்சனையாலதான் அவர் வணக்கம் வைக்கல அப்படிங்கிறதும் சொல்லப்படுது.
இன்னும் இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவுக்கு பின்னாடி லீமா ரோஸ் மாற்றினால சில பேரம் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. பட் அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதால அதை பேச முடியாது. பின்னால அது தொடர்ந்து விசாரிப்போம். ஏதாவது ஆதாரம் கிடைச்சா பேசுவோம். எப்பவுமே நல்லதை பாராட்டுவோம், கெட்டதை சுட்டி காட்டுவோம். தொடர்ந்து பேசுவோம்.